கர்த்தர் நம்பப்படுவதாக ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் கர்த்தருக்கு பயப்படுதல். ஆமென். எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? ஆமீனா? ஆமாவா இல்லையா? ஆமீன் இல்லை, எனக்கு ஆமாவா இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? ஷுவரா? நான் திரும்ப இந்த கொஸ்டின் கேட்பேன், அப்போ ஆன்சர் பண்ணுவேன் எனக்கு. ஆமீன். முதலாவதாக சங்கீதம் 128 அதிகாரம் 1 வசனம் 6 சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். சங்கீதம் 128:1. திரும்பவும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். யார் பாக்கியவான்? கர்த்தருக்கு பயப்படுவது என்றால் என்ன? எப்படி சொல்ல முடியும் நம்ம கர்த்தருக்கு பயப்படுறோமா இல்லையோன்னு? நம்முடைய பிரவர்த்தி, நம்முடைய ஆக்ஷன்ஸ் முகாந்திரம், நம்முடைய செயல்கள் முகாந்திரம் சொல்லலாம் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறோமா இல்லையா என்று நம்முடைய செயல்களிடம் நம்ம சொல்லலாம். ஆனால் பைபிள் ஒரு வசனம் இருக்கு, ரொம்ப தெளிவாக அந்த வசனம் சொல்லுது. ஒரே ஒரு விஷயம் பண்ணா நமக்கு சொல்லலாம், அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த ஒரு விஷயம் பண்ணா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அது என்ன வசனம்? நீதிமொழிகள் 8 அதிகாரம் 13 வசனம். என்னோட சத்தத்தை உயர்த்தி வாசிக்கணும். நீதிமொழிகள் 8 அதிகாரம் 13 வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்? எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்? தீமையை வெறுப்பதே. நம்ம தீமையை வெறுக்கிறோமா? நம்முடைய லைஃப்பில் நடக்கிற தீமைகள் என்னெல்லாம்? இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, தீமையா? நாங்கள் தீமையை பண்ணல, நாங்களும் நன்மையாக தான் நடக்கிறோம், எல்லாருக்கும் நல்லது பண்ணுறோம், நல்லது செய்கிறோம், நாங்கள் தீமை எதுவும் பண்ணலையே. தீமைனா என்ன என்று பலரும் தெரியாமல், அவங்க செய்கிற தவறே அது தவறான தெரியாமல் பண்ணுகிற பல பேர் இருக்கிறாங்க. தெரிஞ்சு துணிகரமாக செய்கிற பாவங்களும் பலது இருக்கிறது. முதலாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது நாம் தீமையை வெறுப்பது. கர்த்தர் சொல்லுகிறார், தீமையை விட்டு விலகி ஓட வேண்டும். நடக்க சொல்லல, அவர் என்ன சொல்றாரு? ஓட சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? தீமை விட்டு அதிலே மூழ்கிட்டே இருக்கோமே தவிர அதுட்டு நடக்க கூட ட்ரை பண்ணல. இதுல எங்க ஓட போறோம்? தீமை விட்டு விலகி ஓடுறோமா நம்ம? நம்முடைய பைபிள் ஒரு ஆள் இருக்காங்க, நமக்கு எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் அவர், யோபு. யோபை குறித்து கர்த்தர் ஒரு சாட்சி சொல்லுகிறார். யோபு 1 அதிகாரம் 8 வசனத்துல சொல்றாங்க, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்பை விட்டு விளங்குகிறவன், அதுக்கெல்லாம் மேல கர்த்தருக்கு பயப்படுகிற பயந்தவன் என்று ஏசப்ப யார்கிட்ட சொல்றாங்க? சாத்தான் கிட்ட சொல்றாரு. இப்போ உங்க கூட இருக்கிறவங்க உங்களை பத்தி சாட்சி சொல்ல முடியுமா? நம்ம அந்த வகையில் நடக்கிறோமா? நம்ம பல பேரும் நாம் செய்கிற தவறுகளை மறைத்து அது யாருக்கும் தெரியாது என்று நிறைய பேர் பண்ணி கொண்டு இருக்கோம். ஆனா ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு யூத் இருந்தாங்க, ரொம்ப காமனான ஏஜ், அதாவது பாவம் செய்ய ரொம்ப உகந்த காலம் வாலிப காலம்னு சொல்லுவாங்க. அதுவும் முன்னாடி காலத்துலனா வாலிபர்கள்னா செல்ஃபோன் இல்லை, பாவத்தை கொஞ்சம் போய் தேடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ செல்ஃபோன் கையிலே வந்துடுச்சு, அவங்களுக்கு என்ன தோணுதோ அது அந்த ஃபோன் மூலம் பண்ணிக்கலாம். ஸோ வாலிப காலம் சொல்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ஈஸியாக பாவத்தில் விடக்கூடிய நாள். அந்த பாவத்தில் அவங்க ஒரு வாட்டி விழுந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்களால எழுந்திருக்கவே முடியாது. அந்த நாளில் டீனேஜ்னு சொல்கிறது 13 to 18 வரைக்கிற பீரியட் மட்டும்தான் டீனேஜ்னு பல பேர் யோசிச்சுருக்காங்க. டீனேஜ் சொல்கிறது வாலிப நாட்கள். அது மட்டும் இல்லை, நம்ம எப்போ நமக்கு மேலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு நாம் செய்கிறது தவறு என்ற அந்த மெச்சூரிட்டி லெவல் வர வரைக்குமே அவங்க டீனேஜ். எப்போ ஒன்ஸ் அந்த மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா அவங்க டீனேஜ் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒருத்தர் இருந்தார், அவர் யோசேப்பு. 17ஆம் வயசில் தான் ஒரு இடத்துல அடிமைத்தனமாக போகிறாரு. எந்த இடம்? யாருக்கிட்ட அவர் அடிமைத்தனமாக போனார்? எகிப்துக்கு அவர் அடிமைத்தனமாக போனார் யோசேப்பு. அவரோட வயசு 17. வயசு என்ன?
17 இதே நம்ம சொல்கிற வாலிப காலம். அவருக்கு அப்போ எதுவுமே தெரியாது, அவர் பண்ணுறது என்ன தப்பா கரெக்டா எதுவுமே அவருக்கு தெரியாது. அவருக்கு ரொம்ப கடைசி குட்டி. நம்ம வீட்டில் எல்லாருக்குமே எப்படின்னா கடைசி குட்டி ரொம்ப செல்ல பிள்ளை. எங்கள் வீட்டில் தான் கடைசி குட்டி ரொம்ப பேம்பர்டான ரொம்ப செல்ல பிள்ளை. யோசேப்போட அப்பாவும் எப்படின்னா யாக்கோபு இப்படி தான் இருந்தார். யோசேப்பை ரொம்ப அரவணைச்சுதான் வளர்த்தாரு. யோசேப்புக்கு பல வர்ணம் அங்கி, ஒரு வர்ணம் இல்லை பல வர்ணம், நிறைய மல்டி கலர்ஸ் போட்ட ட்ரெஸ், அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க யோசேப்புக்கு. யோசேப்பு லைஃப் நல்லா இருந்துச்சு. ஆனால் யோசேப்பு லைஃப்பில் ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு, ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்தது வேறு யாருமோ அந்த சொந்த சகோதரர்கள் மூலம். அந்த டைமில் யோசேப்புக்கு சாப்பாடு எடுத்து போகிறாங்க, அந்த விஷயம் நமக்கு தெரியும். அவரை குழியில் போட்டாங்க. யோசேப்பு எகிப்திற்கு விற்கப்பட்டார், அடிமையாக விற்கப்பட்டார். யோசேப்போட லைஃப் அந்த வாலிப நாட்கள் தான் ஆரம்பிக்குது. யோசேப்புக்கு வந்த பாடு நம்ம யாருக்குமே வரல உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா யோசேப்பு கூட அவங்க அப்பா இல்லை, அவங்க அம்மா இல்லை, அவங்க பிரதர்ஸ் இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, யாருமே இல்லை. இதுதான் கரெக்டு இதுதான் தப்பு, நீ பண்ணுறது இதுதான் கரெக்டு தப்புன்னு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை. ஆனால் யோசேப்புக்கு சின்ன வயசுல இருந்து ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும். அவர் சொப்பனங்களை நிறைய காண்பவர். யோசேப்பு நிறைய சொப்பனங்களை பார்ப்பார். அவர் உறவாடி கொண்டிருந்த ஒரு மனிதர் யாருன்னா அது ஏசப்பா மட்டும்தான். கர்த்தராக இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறது, அவருக்கு நடக்க போகிறது எல்லாமே முன்னாடியே கர்த்தர் காட்டி கொடுத்துட்டாரு. இதுதான் உன் லைஃப்பில் நடக்கும், இப்படி தான் நடக்கும், நீ அது பிரகாரம் வாழு அப்படின்னு யோசேப்புக்கு ஆல்ரெடி ஏசப்பா லைஃப்பில் காட்டி கொடுத்துட்டாரு. யோசேப்பு போகிறாரு, அவரோட வாலிப நாட்கள், இதே நம்ம சொல்கிற வாலிப நாட்கள் தான் அவர் இருக்காரு. லைஃப்பில் அவர் ஒரு எல்லாரும் சொல்கிறாங்க டீனேஜில் வரது எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் தான் லவ். இது ஆக்சுவலி இன்றைக்கி யாருமே யூத் இங்கே யாரும் இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ் நான் படித்தப்போ, நான் இங்கே இருந்தப்போ அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு வாக்கியம் தான், நீ ஒருத்தர் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கீங்க முக்கியம் இல்லை. உங்கள் கூட உங்கள் பேரண்ட்ஸ் இல்லை, உங்கள் அப்பா அம்மா இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, உங்கள் ஹஸ்பண்ட் இல்லை, உங்கள் ஒய்ஃப் இல்லை, உங்கள் பிள்ளைங்க இல்லை, அந்த டைமில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுதான் உங்கள் உண்மையான கேரக்டர். அந்த கேரக்டர் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் எங்கேயோ போயிடலாம். நீங்கள் மறைச்சு ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறதே தப்பு தான். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க லவ் பண்ணுறது தப்புன்னு பைபிளில் எங்கேயாவது இருக்கா? மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் இப்படி வருது, லவ் பண்ணுறது தப்பா, லவ் பண்ணுறது தப்புன்னு பைபிளில் எங்கேயாவது இருக்கா? ஒரு விஷயம் நீ மறைச்சு பண்றோன்னா அது தப்பு. நீ நம்ம எதுக்கு மறைச்சு பண்றோம் அந்த விஷயத்த? பேரண்ட்ஸ்க்கு தெரியாம பண்ற விஷயம் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தெரியாம பண்ற விஷயம் ஆகட்டும், ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு தெரியாம மறைச்சு பண்கிற எல்லாமே பாவம். நீங்க பாவம் இல்லைன்னா அந்த விஷயத்த நம்ம நேரா எல்லாருக்கும் முன்னாடியுமே கரெக்டா பண்ணிடுவோம். இது நான் பண்றது தப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்லி நம்ம போல்டாக அந்த துணிச்சலாக பண்ணுவோம். அந்த நீங்கள் மறைச்சு பண்ணிங்கனாலே அது தப்பு. ஆனால் யோசிப்பு லைஃப்பில் வருது ஒரு பிரச்சனை, பெண் முகாந்திரமாக தான் முதலாவதாக யோசிப்புக்கு வருகிறது பிரச்சனை. போர்த்திபால் எப்படின்னா ரொம்ப அழகானவங்க, ராணி அவங்க. போர்த்திபால் அந்த ராஜாவோட வைஃப், ரொம்ப அழகாக இருக்காங்க. ராஜாவோட வைஃப்னாலே தெரியும், செலக்ட் பண்ணும்போது ராணியான சும்மா பார்க்குற மாதிரி இருக்காது, செலக்ட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. எஸ்தரை செலக்ட் பண்ணுறது எல்லாமே தெரியும் இல்லையா? எஸ்தரை எப்படி செலக்ட் பண்ணாங்க, பல டெஸ்ட் நடத்தி தான் எஸ்தரை ராணியாக செலக்ட் பண்ணாங்க. ஸோ போர்த்திபாலும் அந்தளவுக்கு ஈக்குவலாக இருக்க அழகும் சௌந்தரியமும் அறிவும் புத்தியும் இருக்கிற ஒரு பெண் தான். யோசேப்பு லைஃப்பில் போர்த்திபால் வராங்க. யோசேப்புக்கு அப்போ தெரியாது அது பாவமா இல்லையான்னு. யோசேப்புக்கு போர்த்திபால் கூப்பிடுறாங்க, தப்பு பண்ணுறதுக்காக கூப்பிட்றாங்க யோசேப்பா. ஆனால் யோசேப்பா அந்த இடத்த விட்டு விலகினார். என்ன வார்த்தை சொல்லி விலகினார்னா, கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். யோசேப்போட அப்பா யாக்கோபு யோசேப்புக்கு சொல்லி கொடுத்த ஒரு வசனம் தான், கர்த்தர் நீ எங்கே போனாலும் பார்த்து கொண்டிருக்கிறார். தீமை விட்டு விலகி ஓட வேண்டும் சொல்லும்போது நமக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது யூத்ஸ், ஆனால் இதே ஹஸ்பண்ட் ஆகட்டும், ஒய்ஃப் ஆகட்டும், கல்யாணம் ஆனவங்களாகட்டும், பெற்றோர்களாகட்டும், எல்லாருமே நம்ம கரெக்டாக இருக்கோமா என்று ஒரு செகண்ட் திரும்பி பார்க்கணும். நம்ம லைஃப்பில் ஒரு இடத்துலாவது நம்ம வழுவி போயிருக்கோமா? நமக்கு தோணி இருக்கா? இப்போ பெரிய கரப்ஷன், லஞ்சம், இப்போ யூத்ஸ்னா லவ் அந்த மாதிரி விஷயங்களை விடுவாங்க. பெரியவங்கன்னா வேலை பண்ணுறவங்கன்னா இப்போ அடிக்கடி வரது தான் லஞ்சம், கரப்ஷன். அது தப்பா ரைட்டா? ஏன் தப்பு? பைபிள் இருக்கா? லஞ்சம் வாங்கக்கூடாது பைபிள் இருக்கா?
இருக்கா? இருக்கு. பரிதானம் வாங்கக்கூடாதுன்னு இருக்கு. எனக்கு லவ் பண்ணக்கூடாது இல்லையான்னு பைபிள் வேர்டு இருக்கானே எனக்கு தெரியாது. நான் ஒன்ஸ் தாத்தா சர்ச் போன போது தாத்தா வந்து எனக்கு சொல்லி கொடுத்ததுதான், காதலி என்பவள் சொல்றதே விபசாரத்துக்கு ஈக்குவல்னு சொன்னார் என் தாத்தா. அந்த வேர்ட் தீமோத்தியில் இருக்கிறது எனக்கு அப்போ தான் தெரியுமே. என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க லவ் பண்ணுறது தப்பா கரெக்டான. ஆக்சுவலி அது தப்பு பைபிள் இருக்கு. துணிகரமாக நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் தெரியாமல் மறைக்கலாம். நீங்கள் லஞ்சம் வாங்குறது யாருக்கும் தெரியாது. உங்கள் ஒய்ஃபை ஏமாத்துறது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. உங்கள் ஹஸ்பண்டை ஏமாத்தினாலும் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒருவர் மட்டும் உங்கள் லைஃப்பில் பார்த்து கொண்டே இருப்பார். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை நம்பி எங்கே வேணால் விடுவாங்க. என்னால் என் அப்பா அம்மா நம்பி விட்டாங்க சென்னைக்கு. அதுவும் நான் ஸ்டார்டிங் சென்னை போனப்போ 1 வருஷம் தாத்தா கூட இருக்குதா பிளான் எனக்கு. ஹாஸ்டல் ஃபஸ்ட்டு பார்த்தோம், ஹாஸ்டல் எனக்கு செட் ஆகலை. சரி தாத்தா வீட்டுக்கு போயிடலாம், அதுதான் எங்கள் பிளான். கரெக்டாக சொல்ல 2 மாதம் 3 மாதம் தான் நான் தாத்தா வீட்டை தாத்தா கூட இருந்தேன். தாத்தா அதுக்கப்புறம் கேரளா போயிட்டாரு. நான் மிச்சம் இருந்த 9 மாதங்களும் நான் ட்ராவல் பண்ணது சென்னையில் ஆகட்டும் எல்லாமே தனியாக தான் ட்ராவல் பண்ணேன். அப்பா கூப்பிடுவார். ஏன்னா என் அப்பா இது வரைக்கும் என் ஃபோன் செக் பண்ணதில்லை. என் அப்பா வந்துட்டு இதே எல்லா யூத்ஸ் நம்ம சர்ச்சில் இருக்க எல்லாத்துக்கும் ஃபோன் செக் பண்ணுவார். என் ஃபோனை என் அப்பா செக் பண்ணியிருக்காரு. 12th வரைக்குமே நான் இருக்கும்போது என் அப்பா கூட இருக்கும்போது என் அப்பா ஃபோன் செக் பண்ணார். ஒன்ஸ் என் அப்பா நீட்டுக்கு நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது என் அப்பா அங்கே வந்தாங்க ஹோமில். நாங்கள் படிச்சுட்டு சூப்பர்வைசிங் பார்த்துட்டு இருந்தேன் அந்த ஹோமில். அப்பா வந்தார். என் ஃபோன் அப்பா பக்கத்தில் தான் இருக்கார். அப்பா ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னார். அப்பாவுக்கு நான் ஃபோன் எடுத்து கொடுக்குறேன். என்ன பாப்பா அப்படி சொல்லி ஃபோன் எடுத்து கொடுக்குறேன். அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். இப்போ என் மைண்டில் இருக்குது, எனக்கும் மேல் நம்பிக்கை இருக்குது. அந்த வேர்டு என் மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த காலத்து யூத் பிள்ளைங்கள் எல்லாமே பேரண்ட்ஸ் பண்ணுற இன்னொரு தப்பு தான் நம்பிக்கை இல்லாமல். இன்னொன்று யூத் பண்ணுற தப்பு, பேரண்ட்ஸ் நம்பிக்கை வைக்கிறாங்க தெரிஞ்சு அதை மிஸ்யூஸ் பண்ணுறது. 2 விஷயம் பெற்றோர்களும் பண்ணணும், யூத்ஸும் பண்ணணும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைங்களை நம்புங்க. அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, கரெக்டாக தான் பண்ணுவாங்க. அது நம்பிக்கை மட்டும் போதாது, கர்த்தருடைய வசனத்தை சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்து யோசேப் ஆகட்டும், இதே நம்ம எழுந்தவங்களை பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படுதல் எழுந்தவர் தான் யோசேப்பு. அதை மீறி ஜெயித்தவர். ஆனால் அதிலே விழுந்தவர் தான் சிம்சோன். சிம்சோன் யோசேப்பை விட பலசாலி. எவ்வளோ மடங்கு சிங்கத்தை கிழிச்சாரு. அவரால் தூக்க முடியாத வெயிட்டில் இங்கே நம்மளால ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் கூட தனியாக தூக்க முடியாது. அவரால் எதுவுமே பண்ண முடியாதது எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு யோசேப்பை விட பலசாலி தான் சிம்சோன். ஆனால் சிம்சோன் ஒரு பெண் இடத்தில் வீழ்ந்தார். மாவரைக்கு போயிட்டாரு, கண்ணு குருடாய். கடைசி அவர் லைஃப் முடிஞ்சது. கண்ணு குருடாய் மாவரைச்சாரு, தூணை கீழே போட்டார், லைஃப் எண்ட். அவருக்கு இருந்த ஊழியம் நஸ்ரேன் என்ற ஊழியத்தை அவர் தொலைத்து விட்டார். அது அவர் பண்ண ஒரு தப்பு, தீமையில் விழுந்து விட்டார். எத்தனை பேர் நம்ம இங்கே தீமை விட்டு விலகி ஓடுறோம்? தீமை விட்டு விலகு. நாம எல்லாருமே சொல்லுவோம், நான் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளை, நான் கர்த்தருக்கு பிள்ளை, ஏசப்பட பிள்ளை, ஐ ஆம் அ கிறிஸ்டியன். நம்ம கிறிஸ்டியன் சொல்ற அருகதை எப்போ வரும் என்றால், கிறிஸ்தவர்களா இருந்தால் மட்டும் போதாது, கிறிஸ்துவின் வழியில் நடந்து தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயப்படும் மட்டும்தான் we are Christians. இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் கிடையாது. எங்கே போய் சொல்லக்கூடாது. கிறிஸ்டியனா இருந்து குடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்றது, பேரண்ட்ஸ் ஏமாத்துறது, ஹஸ்பண்ட் ஏமாத்துறது, வைஃப் ஏமாத்துறது, உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்துறது, மற்றவர்களுக்கு மாதிரி இல்லாம வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவத்திற்கு ஏற்ற வாழ்க்கை அல்ல. நம்மளை பார்க்கும் பொழுது சொல்லணும், அவங்க கிறிஸ்டியன், அவங்க அது பண்ண மாட்டாங்க. சினிமா பார்க்குறாங்களா, அவங்க கிறிஸ்டியன், அவங்க அது பார்க்க மாட்டாங்க. சீரியல் பார்க்குறாங்களா, அவங்க அது கிறிஸ்டியன், அவ பார்க்க மாட்டா. எப்போ உன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்களோ அப்போ தான் நீ உண்மையான கிறிஸ்தவங்க. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட இருக்க பேரண்ட்ஸ், நான் சொல்ல பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ்க்கு எப்பவுமே தெரியாது, அதில் 24 மணி நேரம் நம்ம கூட இல்லைல்ல. நம்ம கூட இருக்க வைஃப் சொல்லணும், என் ஹஸ்பண்ட் எங்கே தான் போனாலும் இந்த தப்பு பண்ண மாட்டார், அவர் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டார், அவர் சண்டை போட மாட்டார், கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டார். ஒருத்தர் வாயில கெட்ட வார்த்தை வந்தாலே அவர் ஏசப்பாவோட வார்த்தை சொல்ல அருகதை இல்லாதவர். உங்க வாயில பிசாசுன்னு ஒரு வார்த்தை வந்தா கூட, பிசாசுன்னு நீங்க போய் உங்க கூட இருக்கவங்களை பார்த்தா, அப்ப பிசாசு அவங்களுக்குள்ளயா இருக்கு, உங்களுக்குள்ள தாங்க இருக்கு. ஒருத்தர் நம்ம கூட ஏசப்பா, நம்ம எல்லாரும் யாரு? இயேசுவின் பிள்ளைகள். ஆனா கெட்ட வார்த்தைன்னு சொல்றது, நான் கெட்ட வார்த்தையே பேசலையே, நான் சொல்றேன் கெட்ட வார்த்தையை பேசுறேன், நான் கோவம் வந்தா நான் கெட்ட வார்த்தையே பேச மாட்டேன். அதே அவங்க தான் பொடி பிசாசுன்னு சொல்லுவாங்க.
பொடி பைத்தியம் சொல்லுவாங்க, பொடி பிராந்துன்னு சொல்லுவாங்க. இதே பலமுறை நானும் இந்த பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி நானும் இருந்தேன், நானும் ஒத்துப்பேன். நான் யூஸ் பண்ணுறேன், வேறு பேட் வேர்டில் யூஸ் பண்ணுறேன், லூஸு பைத்தியம் யூஸ் பண்ணுவேன். நான் இன்னைக்கு காலை பைபிளை ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு, நான் கூட இருக்கிறவங்களை என் வாயினால் நான் என்ன சொல்கிறேனோ, உன் வாயினால் என்ன அறிக்கை அடிக்கிறாயோ அதுதான் நடக்கும். நீ பக்கத்தில் இருக்கிற பைத்தியம் லூசுன்னு சொன்னால் பைத்தியமாக தான் ஆவா. ஏன்னா நீ ஒரு தீர்க்கதரிசி. உன் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் வரும் பொழுது அதே வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகளோ அல்லது உங்க கூட இருக்கவங்களை பைத்தியம் லூஸு அனிமல்ஸோட பேரு கூப்பிட்றதே தப்பு தான். அது கெட்ட வார்த்தை இல்லைனாலும் அது தப்பு தான். நம்முடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. தீமை விட்டு ஓடுனா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. முதலாவதாக ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நமக்கு எல்லாருக்குமே சின்ன வயசுல நான் ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்ட வசனமா தான், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்னப்பா இருக்கு, எனக்கு ஒரு டேலண்ட்டும் இல்லை, நான் படிப்பேன் மண்டையில் ஏறாது, எனக்கு மெமரி பவர் இல்லை, மிச்சவங்க எல்லா விடையும் நான் ரொம்ப லோ தான். பாக்கி எல்லாரும் வேலை கடகடன் பண்ணி முடிப்பாங்க, அவங்களுக்கு யோசிக்கிற தன்மை நிறையா இருக்குது. என் கூட இருக்க ஹஸ்பண்ட் ரொம்ப இன்டெலிஜென்ட், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எப்படி போய் மற்றவங்ககிட்ட பேசுறது, நான் எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும், என் வார்த்தையாக நான் எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும், நான் அதுக்கு பார்த்துருவேன், எனக்கு அது தெரியாது. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்கன்னா உங்களுக்கு அந்த ஞானம் இருக்குது. முதலாவதாக நீங்கள் விசுவாசிங்க. உங்களால் பண்ண முடியும்னு எப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அப்போ தான் அது உங்களால் பண்ண முடியும். எப்போ என்னால் முடியாதுன்னு உட்காந்தா கடைசி வரைக்கும் அது முடியாது. லைஃப்பில் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சொல்லுவாங்க, ஒரு விஷயம் தப்புன்னு தெரியணும்னா அது பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது தப்புன்னு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தா, நான் சொன்னேன், அவள் லவ் பண்ண ஒரு பையனை, நான் அது லவ் பண்ணி நான் சொல்கிறேன் பண்ணாது, அது தப்பு, பண்ணக்கூடாது, உன் பேரண்ட்ஸ் ஏமாத்துற தப்பு. அவள் சொல்கிறா, பண்ணி தான் பார்ப்போமே, பிரேக்கப் தான் பண்ணிடலாமே, லவ் பண்ணுறது தப்புன்னா விட்டுறலாம். சாக்கடைக்குள்ள ஒரு வாட்டி விழுந்துட்டீங்கன்னா அந்த சாக்கடை தண்ணி எவ்வளோதான் குளிச்சாலும் அந்த சாக்கடை ஸ்மெல் தான். ஒரு வாட்டி நீங்கள் ஒரு தப்பில் விழுந்துட்டீங்கன்னா அது நீங்கள் எவ்வளோதான் கழுகினாலும் நீங்கள் தப்பு பண்ணவங்க தான். உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சு, அது தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை விட்டு விலகி ஓடுங்க. ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு ட்ரை பண்ணாதீங்க. நிறைய பேர் இப்போ யூஸ் ஆகட்டும், ட்ரிங்க்ஸா, எனக்கு அந்த ட்ரிங்க்ஸ் ஸ்மெல்லே பிடிக்காது, சும்மா குடிச்சு தான் பாரு, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவான், சும்மா குடிச்சு தான் பாரு எப்படி இருக்குன்னு பாரு, ஸ்மெல் நல்லா இருக்கான்னு பாரு. அது குடிச்சா ரொம்ப ஹெவன்லி ஃபீல் கிடைக்கும். நம்ம மைண்டில் இருக்க எல்லாமே மறந்துடுவோம். அப்படியே சொல்லுவாங்க, நம்ம ஒரு தனி உலகத்துக்கு போவோம். இது நான் பைபிள் பிரகாரம் இருக்குது, மதுபானம் குடிக்கூடாதுன்னு. சயின்ஸ்லேயும் ஒன்று இருக்குது. ஒரு வாட்டி அந்த ஒரு தப்பு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப 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 உங்கள் ஹார்மோன் அது உங்களை ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருக்கும். நீ போய் குடி, ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கிறவங்க நெக்ஸ்ட் போக 4 பாட்டிலாக மாறும். அதோட ரீசன் வேறு ஒன்றும் இல்லை, அவங்க கெப்பாசிட்டி, அவங்க எதுக்கு அந்த தப்பான விஷயம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அவங்க மைண்டில் இருக்கிறதெல்லாம் மறந்து ஒரு சுயநினைவே இல்லாமல், கான்ஷியஸ்னஸ்ஸே இல்லாமல், அவங்க லைஃப்பில் இருக்கிறதெல்லாம் மறந்து ஒரு உலகத்துக்கு, கற்பனை உலகத்துக்கு போக தான் அது பண்ணுவாங்க. அது ஒன்ஸ் நீங்கள் ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சிங்கன்னா அதோட நம்ம பாடியில் இருக்க அந்த டெண்டன்சி அதிகரிச்சுட்டே இருக்கும். நீங்கள் ஒரு கிளாஸ் குடிச்சா அதுக்கப்புறம் உங்கள் மைண்டில் அது கான்ஷியஸ்னஸ் இருக்காது. ஒரு கிளாஸ் குடிச்சா ஸ்டெடியாக இருப்பீங்க. அதே போக 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 இன்க்ரீஸ் ஆகி 4 பாட்டிலாக மாறும். கடைசியாக குடிகாரனாக தான் மாறுவீங்க. தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தப்பை விட்டு விலகி ஓட வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளை என்றால் அது உங்கள் செயல்களில் தெரிய வேண்டும். நிறைய பேர், நானும் சரி நீங்களும் சரி எல்லாருமே ஒரு சிச்சுவேஷனை யோசிப்போம், எனக்கு வழிகாட்ட யாரும் இல்லை, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில, நான் இந்த வழியாக தான் போயிட்டுருக்கேன், அந்த வழி கரெக்டானு எனக்கு தெரில, நான் பண்ணுற விஷயம் கரெக்டானு தெரில. நிறைய பேர் நம்ம யோசிப்போம். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தேவன் ஒன்று சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தேவன் அவன் எந்த வழியில் போகணும் என்று தெரியப்படுத்துவார். அவரை என்ன வழியில் போகணும், நீ பண்ணுற வழி கரெக்டா, நீ போகிற வழி கரெக்டா தப்பான்னு போதிப்பார். லைஃப்பில் கேரியர் கைடன்ஸ் இல்லை, நான் இதுக்கு மேலே என்ன பண்ணணும், வேலையில் ரொம்ப பிரச்சனை வருது, என் கூட இருக்கவங்க என்னை ஏமாத்துறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, என் கூட இருக்க நண்பர்கள் என்னை ஏமாற்றுகிறார்கள் எனக்கு தெரியல,
அப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் தான், நீ தீமை விட்டு ஓடு. நீ தீமை விட்டு ஓடுனா நீ ஆட்டோமேட்டிக்காக கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளை. நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து தானே உன்னை நீ இப்போ எந்த வழியில் போகணும்னு நடத்துவார். நம்ம கரியர் கைடன்ஸ் இல்லை, நிறைய பேர் கவுன்சிலிங் போவாங்க, எனக்கு என்ன கோர்ஸ் சூஸ் பண்ண தெரியாது, நான் வேலைக்கு என்ன பண்ணணும் தெரியல, வேலைக்கு சேலரி எனக்கு கிடைக்குமான்னு தெரில, நான் பண்ணுற வேலை வந்துட்டு எனக்கு ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் ஆகட்டும் அது சக்ஸஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா தெரியல. அப்படி சொல்கிறவங்களுக்கு ஒரே சொல்யூஷன், தீமை விட்டு ஓடுங்க. அந்த ஓடுனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் உங்களை நடத்துவார். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சரி நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளை தான், நடுவு தீமை செய்வேன், கர்த்தர் என்னை மன்னிச்சுடுவார். ஒரு வாட்டி தப்பு பண்ணால் கர்த்தர் மன்னிப்பார், ரெண்டாவது வாட்டி அதே தப்பு பண்ணால் கர்த்தர் மன்னிக்க மாட்டார். அவர்களுக்கு கர்த்தர் ஒன்று சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படாமல் தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற விளைவுகள் தான். சங்கீதம் 34:16 உன் பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ணுவார், கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. இது வேற யாருக்குள்ள? தீமை செய்கிறவர்களுக்கு. தீமை செய்கிறவர்கள் யார்? கர்த்தருக்கு பயப்படாத பிள்ளைங்க. உங்க பேரை நீங்க இருக்கு, இப்ப நான் ஷெரின் ஃப்ரீடான, அந்த ஷெரின் ஃப்ரீடான ஒரு பேரு உங்களை எல்லாரும் கூப்பிடுவாங்க, ஆனா அந்த பேர் இந்த பூமியில் நிலை நிற்க வேண்டும் என்றால், நீங்க கர்த்தருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்றால் தீமை செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். தீமை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். உங்க பேர் இந்த பூமியில் நிலைச்சு நிற்கணுமா? உங்க லைஃப்ல நீங்க இருக்க லைஃப் பர்பஸ், உங்க வாழ்க்கையில நீங்க இதுதான், நான் இதுக்கு தான் வந்தேன், இந்த ஊழியம் செய்ய தான் வந்தேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வேலைக்கு போறேன், நான் படிச்சுட்டு வேலைக்கு தான் போவேன், என் அப்பா அம்மா பார்த்து இப்போ சம்பாதிக்கணும், 1 லட்சம் வேணும், 2 லட்சம் வேணும், 3 லட்சம் வேணும், நல்ல பெரிய ஐடி ஃபீல்டு போகணும், நிறைய இன்ஜினியரிங் கோர்ஸ் போகணும், நல்ல மெடிக்கல் ஆகணும், டாக்டர் ஆகணும், நர்ஸ் ஆகணும், எல்லாமே ஆகிற தப்பில்லை, ஆகலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தந்த ஊழியத்தை செய்ய தவற விடார்கள். எனக்கு நான் காலேஜ் அட்மிஷன் போட போகும்போது என்னை பிரின்சிபல் கூப்பிட்டாங்க. அங்கே இருக்க நான் என் ஃப்ரெண்டோட அப்பாவை தான் போகிறோம். நீங்கள் அப்படி கேட்டாங்க, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், என் அப்பா ஒரு பாஸ்டர், சர்ச் ஃபாதர். ஒரு வார்த்தை தான் எனக்கு சொன்னாங்க, நாங்கள் ரிலீஜனுக்கு எதிர் கிடையாது, பாஸ்டர்ஸ் எதுக்கு கிறிஸ்டியனுக்கு நாங்கள் எதிர் இல்லை, ஆனால் உங்களுக்கு சம்மந்தமான எந்த விஷயத்தையும் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பரப்பக்கூடாது. எனக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அதுதான். உங்கள் கூட இருக்க பிள்ளைங்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்லக்கூடாது. நான் நேற்று காரில் ட்ராவல் பண்ணும்போது நானும் அது கேட்டுட்டு ஓகே மேம் அப்படி சொல்லி தான் வந்தேன். காரில் ட்ராவல் பண்ணிருக்கும் போது அவங்க எனக்கு போட்ட ரூல்ஸ், பைபிள் எடுத்துகிட்டு போகக்கூடாது, பைபிள் எடுத்தாலும் அது என் பேக்குள்ளே இருக்கணும், என் ரூமில் இருக்கக்கூடாது, என் கூட இருக்க பிள்ளைங்க அந்த பைபிளை வாசிக்கக்கூடாது, என் கூட இருக்க பிள்ளைங்களும் நான் கர்த்தரை பற்றி சொல்லக்கூடாது. நான் காரில் வரும்போது பாப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பாப்பா சொன்னாங்க, பைபிளெல்லாம் எடுத்துகிட்டு போ, எனக்கு ஹாஸ்டல் விட்டு வெளியே வர பெர்மிஷன் இல்லை, சர்ச்சுக்கு போக முடியாதனால. பாப்பா சொன்னாங்க, நீ ஹாஸ்டல் விட்டு வெளியே வர பெர்மிஷன் கேளு, சர்ச்சுக்கு போகலாம், பைபிள் பேக்குள்ளே வை. அப்போ என் மைண்டில் நான் அது வரைக்கும் அதை பற்றி யோசிக்கல, நானும் பாப்பா சொன்ன மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு என் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனது, கர்த்தருக்காக என்ன ஒரு காலேஜ் விட்டு வெளியே அனுப்பினார்னா அது கர்த்தருக்கு சித்தம். நான் அந்த இடத்துல படிக்கிறேன்னா அது நான் தான் போய் கிறிஸ்டியனை பற்றி சொல்லணும், நான் கிறிஸ்டியனை சொல்லணும்னால இல்லை, என்னோட ஆக்ஷன்ஸ் முகாந்திரம் அவங்களுக்கு தெரியும், என்னோட செயல்கள் முகாந்திரம் தெரியும் நான் கிறிஸ்டியனா இல்லையான்னு. நான் ஒரு பைபிள் வெளியே வச்சு என்ன ஸ்கூல் விட்டு அந்த காலேஜ் விட்டு துரத்துறாங்கன்னு எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் எடுத்த கோர்ஸ் ஆகட்டும் எதாகட்டும். இப்போ பல பேர் யோசிக்கிறது, என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்க கூட அவங்க சொல்கிறத பண்ணலைன்னா அவங்க என் கூட சேர மாட்டாங்க, அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கட் ஆயிரும். பைபிள் ஒரு வேர்டு இருக்கு, ஃபெலோஷிப் பர்சன் கூட தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். ஃபெலோஷிப் பர்சன்னா கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன், அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் உன் லைஃப் பெஸ்ட்டாக போ. அதே துன்மார்க்குடைய ஆலோசனை நடந்து பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்கார்ந்து நம்ம லைஃப் நடக்கணும்னு நினச்சோன்னா நம்ம லைஃபோட எண்ட் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ கர்த்தர் பிள்ளையாகிய நாம் ஒரு விஷயத்தை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க, அது மைண்டில் ஏற்றிக்கோங்க, நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் தான். நம்ம போல்டாக சொல்ல, நாங்கள் கிறிஸ்டியன்ஸ், நாங்கள் கர்த்தருடைய வசனம் படி நடக்கிறோம், டெய்லி சர்ச், இப்போ எல்லா சண்டே சர்ச்சுக்கு போகிறோம், தவறாமல் காணிக்க கொடுக்குறோம், தசமாக கொடுக்குறோம், பாஸ்டர் சொல்கிறது கேட்குறோம், பாஸ்டர் முன்னாடி சொல்லுங்க பாஸ்டர் சொல்லுவோம், ஆனால் பக்கத்தில் போய்ட்டு பாஸ்டர் பற்றி தப்பாக சொல்லுவோம். எல்லாமே நாங்கள் பண்ணுற ஒரு நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் தான். நீங்கள் பண்ணுறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா இல்லையான்னு. நீங்கள் தீமை செய்கிறீர்களா இல்லையா என்பதை
உங்கள் மைண்டை உங்கள் இருதயத்தில் மனசாட்சியின் தெய்வம் வந்து தந்தது. பரிசுத்தாத்மா உங்கள் இருதயத்துலேருந்து சொல்லிட்டே இருப்பார், நீ இது பண்ணுறது தப்பு, நீ இது பண்ணாதன்னு சொல்லும்போது அது பண்ணாதீங்க. அது பண்ணாமல் அதை விட்டு விலகி ஓட பாருங்க. அப்படி விலகி ஓடும்பொழுது பரமண்டலத்தில் இருக்கிற பிதா உங்களை வெளியரங்கமாக ஆசீர்வதிப்பார். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், மற்றவங்களை பற்றி புறங்கூறாமல், ஒருத்தவங்களை பற்றி மற்றவங்கிட்ட போய் தப்பாக சொல்கிறது ரொம்ப தப்பு. ஒருத்தவங்களை பற்றி ஸ்ட்ரைட்டாக நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு போகிறது வேற. அதே அவங்கள பற்றி பக்கத்தில் போயிட்டு இல்லை, இப்போ நான் சொல்லும்போது கூட எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஷெரின் பேசினா பாஸ்டர் பொண்ணாச்சு, அவன் எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லலை, எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் நான் சொல்கிறேன். இது ஜஸ்ட் எனக்கு அப்பா எடுக்க முடியாதுங்க. நான் வந்து ஒரு விசுவாசி வந்து எனக்கு சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டதுக்கு, ஷெரின் வந்து எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லலை, பாஸ்டர் வந்து இதை சொல்லிட்டாங்க அப்படின்னால சொன்னாங்க. இது யாருக்கிட்ட சொல்ல, எங்ககிட்ட சொல்லலை, பப்பா கிட்ட சொல்ல, எங்கிட்ட சொல்ல, போய் சொன்னது வேற ஒரு விசுவாசி. அந்த விசுவாசி இன்னொரு விசுவாசிகிட்ட போய் சொல்ல, சபை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனால் அவங்க நினச்சிட்டாங்க அது பாஸ்டருக்கு தெரியாது. பட் அது எல்லா விஷயமும் பாஸ்டருக்கு தெரியும். பாஸ்டர் கர்த்தருடைய ஊழியக்காரர். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயமாகட்டும் கர்த்தர் பாஸ்டருக்கு, நான் பண்ணுற தவறாகட்டும் நீங்கள் பண்ணுற தவறாகட்டும், நம்மளை நடத்துகிற போதிக்கிற நம்மளை கைட் பண்ண ஒருத்தர் காட் நியமிச்சிருக்காருன்னா அதுதான் பாஸ்டர்ஸ். நம்மளை நடத்துகிறவர். நம்ம எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக இருப்போம். ஊழியமே செய்ய போனாலும் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸாக இருக்கிறவங்க கூட நம்ம ஊழியம் செஞ்சால் கூட, இப்போ நான் பாஸ்டர் போனாலும் எனக்கு ஒரு ஹெட் வேணும், அதுதான் பாஸ்டர். பாஸ்டருக்கு ஹெட் யாருன்னு கேட்டால் காட், கர்த்தர். அவங்க சொல்கிறத படி நம்ம நடந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப் கரெக்டாக போகும். எனக்கு எல்லாமே தெரியும்னு ஒரு துணிச்சேர இறங்கி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோன்னா யோசேப்பு ஒரு விஷயம் மட்டும் தான் மைண்டில் இருந்துச்சு, நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளை, கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் செய்கிற தவறு அது தெரிஞ்சு பண்ணுறீங்களோ தெரியாமல் பண்ணுறீங்களோ, தெரியாமல் பண்ணீங்கன்னா அதுக்கு மன்னிப்பு இருக்குது, தெரிஞ்சு பண்ணால் அதுக்கு மன்னிப்பு இல்லை. அப்படி பண்ண ஏதாவது ஒரு தவறு இருந்தால் இன்றைக்கு உங்கள் இடத்தில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்து அவருக்கான வேலைகளை செய்து ஞானத்தை அடைந்து பரிபூர்ண விருத்தி அடைந்து பரலோகமாகிய கிறிஸ்து இயேசு வரும் நாளில் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் என்று நான் கர்த்தரை விரும்புகிறேன். நான் இன்னைக்கு சொல்ல வந்த கண்டென்ட் ஒன்று தான். 4 பாயிண்ட். உங்கள் லைஃப்பில் தீமை விட்டு விலகி ஓடுங்க, நடக்காதீங்க, அதில் ஓட பாருங்க. ஒரு தப்புன்னு தெரிஞ்சு அதை விட்டு விலகி ஓடுங்க. அப்படி நீங்கள் விட்டு விலகி ஓடுனீங்கன்னா நீங்கள் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளை. அப்படி நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையாக இருந்தால் கர்த்தராகிய இயேசு அவருடைய நன்மை செய்கிறவர்களுக்கு நீதிமான்களாக இருக்கிற கர்த்தருடைய நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. என் ப்ரேயர் கர்த்தர் கேட்கல, எனக்கு கேட்க யாரும் இல்லை, ஏன்னா ப்ரேயர் பண்ணுறது கேட்க யாரும் இல்லைன்னு சொல்ல நமக்கு தேவையே இல்லை. நாம் நீதிமான்களாக இருந்தால் நம்மளுக்கு செவி கொடுத்திருக்கிறார், அதுதான் கர்த்தர். நம்ம என்ன சொல்ல வரோன்னு கேட்க அவருடைய காதுகள் எப்பொழுதும் திறந்து கொண்டே இருக்கும். நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம என்ன வேண்டுகிறோம், எல்லாமே நம்ம வேண்டுவதற்கு முன்பாக தெரிந்த ஒருவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால் நம்ம கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு முன்பாக வேஷமானவர்களாக இருக்காமல் மற்றவர்கள் முன்பாக மாதிரியாக இருந்து, நீங்கள் கூட உங்களை நடத்துகிறவர்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உங்கள் கூட உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் ஒய்ஃப், உங்கள் குழந்தைங்க யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுதான் உங்கள் உண்மையான கேரக்டர். அந்த கேரக்டர் பரிசுத்தமாக இருந்தோன்னா 101% நமக்கு பரலோகம் இருக்குது. நம்ம பரலோகத்திற்கு செல்லணும்னா ஒரே வழி தான், கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழிகள் நடந்து அவருடைய வசனத்தின்படி வாசிக்கிறது மட்டும் இல்லை, அது பற்றி நடந்து இருந்தோன்னா நம்முடைய லைஃப் எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.